இப்ப நம்ம பேசுறது மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தானே. நான் என்ன கேக்குறேன், அங்க 1000 கால் மண்டபம்னு பேர் இருக்குல்ல, அப்ப எத்தனை கால் இருக்கும்? 1000 கால் பேரே 1000 மண்டபம் தான். இப்ப 8 கால பூச்சின்னு பேர் வச்சு 12 காலா இருக்கும். 8 கால் பூச்சிக்கு நான் சொல்றேன் 1000 கால் மண்டபத்துல 1000 கால் இல்ல. அப்ப எத்தனை காலி இருக்கு? ஒருவேளை அது 1200 கால் இருந்தா 1200 மண்டபம் பேர் வச்சிருக்க வேண்டியதானே. இல்ல நீ வேணா நாளைக்கு காலையில போய் உங்களுக்கு இத்தனை கால் இல்ல இத்தனை கால் இல்ல பேர் எப்படி மாத்துக்கணும் சொல்லி வேணாவா? உங்களுக்கு கால் வேணுமா வேணாம்? இப்படி நேரம் மட்டும் வாய் பேசுனீங்க. என்ன செய்ய போற? சவுடாலு என்ன செய்ய போற? அவ்வளவு பெரிய ஆளு கட்டலாம் நீச்சு கால் வேணுமா வேணாமானா என்ன செய்ய போற? நான் பேசுறேன், நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் வேலை இப்படி வீரவசனம் பேசுனீங்கல்ல? 1000 கால் மண்டபத்துல 1000 கால் இருக்குறன்றத முறை. நான் சொல்றேன் 1000 கால் மண்டபத்துல 1000 கால் இல்ல இல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி ஏன் தெரியுமா அந்த விஷயம் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். சில 8 கால் பூச்சிக்கு இருங்க வரேன் இருங்க. முழு முதற் கடவுள் யாரு? விநாயகர் பெருமான். விநாயகர் தம்பி யாரு? முருகப்பெருமான். முருகன் தம்பி யாரு? ஐயப்பன். ஐயப்பன் தம்பி யாரு? ஐயப்பன் ஏமா தம்பி சொல்லுங்க பாப்பா. ஐயப்பன் தம்பி யாரு? என்ன ஒரே கூட்டமா கூடி வருது? என்ன யாரும் பேசாததான் நம்ம பேசணும். சொல்லுங்க என்னமா கேட்ட? ஐயப்பன் அதாவது சிவனுக்கு வந்து 5 மணி வரை இருக்கிறாங்க. சிவனா உருவான 1000 கால் வர்ற தப்பிக்கிட்டே போ. குறவ குட்டி மாதிரி தப்பி தப்பி போக கூடாது. பேசுற விஷயத்தை தெளிவுபடுத்த. நீ என்ன குழப்ப நினைக்காத. நீ குழம்பிராத. உங்களை குழப்பி நீ குழம்பிராத. நீங்க எவ்வளவு நாள் என்னைய குழப்பி பாருங்க. நான் தெளிவா நின்னு பேசுறேன். இப்ப வீரபத்திரரோ காலபைரவரோ விநாயகரோ முருகனோ ஐயப்பனோ இப்ப 5 பிள்ளை சிவன். ஒருவேளை ஐயப்பனுக்கு பிறகு சிவனுக்கு ஏதாவது பிள்ளை வந்ததா கதை இருக்கா? என்கிட்ட கதை இருக்கா? என்கிட்ட ஜௌரியத்துக்கு நீ ஒண்ணு கேப்ப சொல்லணுமா? ஒரு முருகனுக்கு பிறகு தோன்றியவராக ஐயப்பன் மட்டும்தான் இருக்காரு. புராணத்திலேயோ கதையிலேயோ இல்லாத கேள்வி அப்பனா எல்லாம் கத்த வைக்கும்போது எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு. அதே மாதிரி உனக்கும் தான். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. கத்த வைக்கிறது இல்ல. ஏங்க ஒரு வேலை பாக்குறா, அந்த வேலையை செம்மையா பார்க்கணும். அவ்வளவுதான் பிரச்சனை. 1000 மண்டபம் சம்பளம் காசை கடந்தது வேலை பேரு. சொல்லுங்க. பேச்சு ஏத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். சரி, சிவனுக்கு ஐயப்பனுக்கு பிறகு ஏதோ ஒரு பிள்ளை பிறந்ததா? விஷயம் கேக்குறேன். கதையே இல்ல. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். பகிரங்கமா மன்னிப்பு கேட்க போறியா? பகிரங்க மன்னிப்பு கேட்க போறியா? யார்கிட்ட கேக்குறேன்? யாரு பகிரங்கமா? வேற ஏதாவது சொல்லி புடிமே. சரி நீ முதல்ல விஷயத்தை சொல்லு. முதல்ல தெளிவா வாயை மூடுங்க. முதல்ல யாருகிட்ட யாரு மன்னிப்பு? ஆனா விஷயத்துக்கு வாமா. எதுக்கு மன்னிப்பு கேக்குறேன்? தப்பான கேள்வி கேட்டுட்டேன். இப்படிலாம் பேசாதீங்க. கதை இல்லாத கேள்வி கேட்டுட்டேன். என்னை மன்னிச்சுக்கிறீங்க. தப்பு இல்ல. உன்னை எல்லாம் நம்பி தல உட்கார்ந்திருக்காங்கல. தப்பு பண்ண மன்னிப்பிக்கல. ஒண்ணும் தவறு இல்ல. என்னைய கூட விடு. என்னைய நம்பி இவ்வளவு பேர் உன்னை நம்பின ரசிக கண்மணிகளுக்கு அப்படி என்னைய நம்பி அவங்க இருக்கும்போது ஒரு புதுசா ஒரு நல்ல தகவலை தானே சொல்லிட்டு போவேன். தப்பான தகவலை சொல்லிட்டு இருக்க. தப்பானதை சொல்லுவனா? 1000 கால் மண்டபத்துல 1000 காலே இல்லைங்கற. அப்ப எதுக்கு 1000 மண்டபம் பேரு? நான் சொல்றேனா ஐயப்பனுக்கு தம்பியே கிடையாது. சரியாதா இருக்கும் நம்புறாங்கல்ல. அப்ப அந்த நம்பிக்கைக்கு எப்படி துரோகம் பண்ணுவீங்க? 1000 கால் மண்டபத்துல அப்ப உங்களுக்கு தெரியாது. அப்ப தோத்து போயிட்டு நீங்க ஒத்துக்குங்க. என்னத்துக்கு உனக்கிட்ட நான் தோத்து போறேன். மன்னிப்பு கேளுங்க. அடையாமா சிவரஞ்சனிட்ட மனப்பிராந்தி தோத்து போயிட்டு என்னைய மன்னிச்சுக்கங்க. இனிமேல் உங்களை அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போய் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக எம்பெருமான் சிவபெருமான் எத்தனை எல்லைக்கு போயிருக்காரு. பார்வதி திருமணம் பண்ணதா இருக்கட்டும், அன்னை மீனாட்சி அம்மன் திருமணம் பண்ணதா இருக்கட்டும். இப்படி ஒரு என்னதான் கடவுளாகவே இருந்தாலும் கூட ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முயற்சி எடுத்து ஆகணும். அது எல்லா கதையும் நடக்கிற விஷயம். இதே மாதிரி பாரு. என்னவாமா? ஆமா சொல்லுங்க. நீங்க பேசாம திருவாய முடி நில்லுமா. சொல்லுங்க. கேக்குறேன் ஒருத்தர், உங்க மகனை நான் திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு. எல்லாரும் என்ன நிமிடம் விடாங்க. ஏப்பா இந்த காலை அடக்குப்பா, இந்த இளவட்டங்கள் தூக்குப்பா. இப்படியும் ஒரு பெண்ணை திருமணம் பண்றதுக்கு இத்தனை ஆடை போடுறது இயல்பு. நான் இதை பண்ணி உங்க மகளை கட்டிக்கிறேன், நான் இதை செஞ்சு நான் உங்க மகளை கட்டிக்கிறேன், அது இயற்கை. ஆனா பாருங்க, ஒரு தெய்வம் உங்க மகளை கட்டி கொடுங்க, நான் வாழ்நாள் முழுக்க உப்பே இல்லாம சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நிபந்தனையோட. உப்புல்லா குப்பையில எந்த ஒரு பொருளுக்குமே சுவையை கூட்டி கொடுப்பது உப்பு தான். சுவையை கொடுப்பதே உப்பு தான் அப்படின்னு வாழ்நாள் முழுக்க உங்க மேல கட்டி கொடுத்தீங்கன்னா நான் வாழ உப்பே இல்லாம சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாதாரண மனிதன் இல்ல, ஒரு தெய்வமே சொன்னா. கிட்டத்தட்ட ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா சில விஷயங்கள் உப்பு போட்டு சாப்பிடாத மாதிரி இருந்தா தான் அந்த வாழ்க்கையுமே சிறப்பா இருக்கும். விட்டு கொடுப்பவங்க கிட்ட போறது. ஒரு இடத்துல ஒரு சாமியே வந்து நான் அப்படி சாப்பிடவே மாட்டேன். சாதாரண மனிதன் மதியது இல்ல, இறைவனே வந்து கூறினார். அதுக்கு முன்னாடி விஷயம் முடிச்சோம். நீங்க முதல்ல தொட்டு அப்படியே விட்டு போயிடக்கூடாது. 1000 மண்டபம் நீங்க சொன்ன மாதிரி. இப்ப 8 கால பூச்சிக்கு ஒரு காலை உடைச்சிட்டா அது 7 கால பூச்சின்னு சொல்ல மாட்டோம். 8 கால பூச்சி ஒரு காலை உடைச்சிட்டோம் அவ்வளவுதான். ஆனா 8 கால பூச்சி தான். அது மாதிரிதான் இன்னைக்கு வேணா 1000 கால் இல்லாம இருக்கான், புரியுதா? ஆனால் அது கட்டப்பட்ட பொழுது 1000 கால் தான் இருந்துச்சு. 1000 கால் இருந்த மண்டபத்துக்கு 1000 கால் மண்டபம் 9000 மண்டபம் நபர் வைப்பாங்க. வாங்க கேள்வி சவுடால போய் நிற்கிறது.
கேள்வி நீ தானே கேட்ட? நான் தான் கேட்டேன். சரி, இப்ப 1000 கால் இல்ல, இப்ப எத்தனை கால் இருக்கு அப்படின்னா 985 கால் இருக்கு. 985 கால் இல்லைங்கறியா? 85. ஆமா 85. நல்லா யோசிச்சு. நாளை மதுரைக்கு போமா? வரியா? மதுரைக்கு எதுக்கு போறீங்க? பின்ன சொல்லுங்க. அங்க தானே கேட்ட நீ. மதுரைக்காரி மதுரைக்கு போறீங்க. என்னம்மா மதுரைக்காரி உடனே அப்படியே பாவம் சமா. ஏன் மதுரைக்காரி மட்டும் தான் மதுரை பத்தி தெரியுமா? மதுரைக்காரி மட்டும் தான் மதுரை பத்தி படிக்கணுமா? தெரியுமா? அப்புறம் மதுரைக்காரிக்கே சொல்றீங்கன்னா மதுரைக்கு போவாமானா நம்ம மதுரை தெரியாதீங்க மாதிரி. ஆமா இல்லங்கறீல. எத்தனை கால்? இல்லங்கறீல. எத்தனை கால்? இப்ப இருக்கிற 985 கால். காலே என்னவோ? ஒரு கால். அப்படி ஒரு கால் தப்பானா ஓங்கால உனக்கு பெம்பரல 985. சத்தியமா? சத்தியமா? நிச்சயமா? நிச்சயமா. ஆமா சொல்லுங்க. இந்த வாமா சொல்றதுக்கு எதுக்கு மக்கள் சொல்லிட்டு இருக்க? அப்படியே ஒரு கோவம் வருதுல உங்களுக்குள்ள, ரத்தம் கொதிக்குதுல. எனக்கு நான் பேசப்பத கோவம் வருது, உன்னை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருது. நல்லா. அப்ப 985 கால் இப்ப இருக்கு 1000 கால் மண்டபத்துல. 1000த்துல 905 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 15. அதான் தப்பு. எப்படி 15 இருக்குன்றது சரிதான். ஆமா 15 கால் இருக்கிற ஒரு அதாவது கால சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துலயும் காலங்கள்ல ஒரு ஆலயத்தை சிதிலமடை செய்கிறது. அதுபோல் 1000 மண்டபத்திலையும் ஏற்பட்ட அந்த சிதிலத்தின் காரணமாக 15 கால், அதாவது இப்ப இருக்க 985 மிச்சம் 15 கால் பழுது போட்டு போச்சு. அந்த 15 காலை வச்சு ஒரு மண்டபம் கட்டினா எத்தனை கால் இருக்கணும்? 15 கால் தான் இருக்கணும். ஆனா அந்த மண்டபத்துல 16 கால். ஆமா ஒரு கால சேர்த்து பக்கத்திலே 16 கால் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் கட்டி இருக்காங்க. அமைச்சார் மொத்தத்துல 1000 கால் மண்டபத்தை கட்டியவர் காஞ்சிபுரத்திலே மெய்ப்பேடு என்ற ஊரிலே பிறந்த அரியநாத முதலியார். எங்களுக்கு தெரியாத மாதிரி மேற்கோள் காட்டாங்களா? மேற்கோள் விஸ்வநாத நாயக்கருடைய காலத்திலே அங்கே வந்து தளபதியாக இருந்தவர், அவராலே கட்டப்பட்டது. கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்திலே நீங்க எதிரியா இருக்கீங்க, பிடிக்காம இருக்கீங்க, அது ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயத்தை 2 பேரும் படிச்சு 2 பேரும் தெரிஞ்சிருந்தா தான் கலந்து பேச முடியும், இல்லன்னா தனியா தான் ஒருத்தரும் பேச முடியும். ரொம்ப முக்கியம். இப்ப எதுல சோறாக்கலாம்? இருமா தம்பி வாங்க, அடுத்து வாங்க, அடுத்து அப்படி போயிட்டே இருக்கணும். சொல்லுங்க. சோறாக்க என்ன அரிசி தான் வேணும்? அரிசி ஏன் நீங்களாம் இதுல ஆக்குறிய? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சொல்ல என்னமா இருக்கு இதுல? புராண இதிகாசமா கேக்குற சோறு இதுல அரிசியில வேற அடுப்பு விறகு அரிசியிலயுமே நிறைய வகையெல்லாம் இருக்கு இல்லையா? சரி, சிகப்பரிசி என்னமோ நம்முடைய சிறுதானியம் பெருதானியம்லாம் சொல்றோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா பொதுவா நீங்க சொல்ற மாதிரி தானியங்கள்ல தான் உணவு சமைக்க முடியும். மணல்ல உணவு சமைக்க முடியுமா? மணல்ல உணவா? ஆமா. மணல்ல எப்படி உணவு சமைப்ப? சமைச்சிருக்காங்க தெரியுமா? அப்படியா? தெரியாதுன்னா ஒரே ஒரு வார்த்தை. சரி, இப்ப தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கணும். நானே அந்த 90 வயசு கிளவியா போற வரைக்கும், அதுக்கு இன்னும் ஏறக்குறைய 60 வருஷம் இருக்கு. அந்த 60 வருஷம் வரைக்கும் அப்படி சம்பவம் வாழ்க்கை நடக்க போறது இல்ல. பால் கணக்கு காணாத. இப்ப சொல்ற மாதிரி மணல் 60 நொடியில முடிச்சிருவா. நீங்க வேற போயிட்டீங்க. இப்ப நீ சொன்ன மாதிரி ஒரு சோறாக்குறது அந்த அரிசியில ஐயப்பன் தம்பி ஞாபகம் இருக்குல்ல? உப்பு போட்டல நீ ஞாபகம் இருக்குல்ல? நீ உப்பு போட்டு தானே கேக்குறேன். இல்ல நான் உப்பு போடாம சாப்பிடுறேன்னு சபதம் பண்ணி கொடுத்து அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்ற மணல்ல சாதம் சமைச்சாருன்னு, இப்ப ஒரு மணல் உன்னை உள்ள அங்கிட்ட தண்ணி குடிக்கிற மாதிரி வாய்ப்பே இருக்க வாங்க வந்துக்கிட்டு போயிடுச்சா? சரி வாங்க. ஒரு மணல் என்ன நேரத்தில் இருக்கும்? இப்ப மண் இருக்கு, பொதுவா மண்ணு வந்து நிறைய நேரத்தில் இருக்கும். செம்மண் இருக்கு, கரிசல் மண் இருக்கு, வண்டல் மண் இருக்கு. இப்படி மண்ணுக்கான நிறம் வேற வேற. ஆனா மணல்ங்கிறது இதுக்கு இந்த மணலை சொல்லாது, இது வந்து செயற்கையா உருவாக்கப்பட்டது. மணல் பேர் எம்சான் கடற்கரையில ஆறு பகுதியில பொதுவா மணல்ங்கிற என்ன அர்த்தம்? ஒரு ஆத்து மணல் எடுத்துக்க, சற்று மஞ்சள் நிறமா, ஒரு வெந்தய நிறம், ஒரு பழுப்பு நிறம் அப்படி சொல்லி மணல் இருக்கும். அந்த நேரத்தை பழுப்பு நிறம்னு வகைப்படுத்துவாங்க பெரியவர் எல்லாருமே. ஆமா, ஒரு மணல்ங்கிறது பழுப்பு. நீ மணல்ல சோறாக்குன்னு கேக்குறீல? ஆமா, மணல்ன்றது பழுப்பு நிறத்துல இருக்கும். ஆமா, எங்கேயாச்சும் சிவப்புலையும் பச்சையில இருந்து பாத்திருக்கியா? சிவப்பு நிறத்துல பச்சை நிறத்துல மணல் இருக்கா? ஏன்னா உருவங்களுக்கு அப்படித்தான் என் கண்ணுக்கு தெரியுது, சிவப்பும் பச்சையுமா. ஆனா இந்த நிறத்திலேயே மணல் உண்டு. எங்க மணல்ல சோறாக்கன மணல்ல பழுப்பு நிறத்துல இருக்கும், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. மண்ணுன்றது கருப்பா இருக்கும், சிகப்பா இருக்கும், வகை இருக்கு. ஆனா மணல் அது செம்மண்ங்கிற மண்ணு. ஆமா, மண்ணை கேட்கல, மண் வேற மணல் வேற. மணல் பழுப்பு நிறமா இருக்கும், அதான் சொல்லிட்டேனே. நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே? யார் ஒத்துக்கிட்டா? நீங்க தான். அது இயற்கை. நான் கேக்குறது சிகப்புலையும் பச்சையிலையும். அண்ணே ராமர் அண்ணே, என் நாடகத்துல இந்த சீனை பார்த்தாவே நீ எரிச்சலா இருக்கு. ஏன்னு கேளுங்க, ஒவ்வொரு தடவை நான் உள்ள வரும்போது இந்த சீனை பிடிச்சி இழுத்து இந்த சீனை பார்த்தாவே எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு. வரும் இழுத்து போடுவோம். ஏதாவது பார்த்தாலும் நம்ம ஞாபகம் சீனை வேணாம், எதுவுமே வேணாம், மொத்தத்தை இங்க கிழிச்சு போடுவோம். சொல்றேன் வா, இயற்கையிலே உருவானது பழுப்பு நிறம். அது கேட்கல. ஆனா சிகப்பு நிறத்திலையும் பச்சை நிறத்திலையும் மணல் எப்படிங்க இருக்கும்? இதே நான் கேட்டேன்னா, ஏமா மண்ணல் எப்படிமா சோறாக்க முடியும்? நான் கேட்டேன்னா
உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னி. உனக்கு இப்படி பட்டாக்கட அவர் பக்கம் கையை தட்டி விட்டீங்க. நியாயம், உனக்கு நியாயம் பேச பிடிக்காத. உனக்கு 2 நாள் பேசுறா அது நியாயம். நியாயமா நான் கேட்டா அது ஒரு அநியாயம். அவர் என்ன கேட்கிறாரு? அப்ப சிவப்பு நிறத்துல பச்சை நிறத்துல மணல் இருக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்ப மணல்ல சோறாக்கி இருக்கீங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப ஏன் கேள்வி ஒத்துக்க, இதை எப்படி செய்ய முடியும்னு கேட்கிறா? இல்ல முடியும். அப்ப இதுவும் முடியும். சிவப்பு நிறத்தையும் பச்சை மணல் இருக்கு. எங்க எங்க? அங்கதான். அங்கேதானா? இந்த எங்கனக்கலையா? எங்கனக்கல அங்க மணல் எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கு. அது மாதிரி சோறு இங்க ஆக்குறாங்களா? அங்கதான். அந்த பானாசுரன் ஒரு அசுரன், பதில சொல்றேன், அடுத்த இடத்துக்கு வந்துருவோம். இந்த பானாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனாகப்பட்டவன் செய்த தவம் என்ன அப்படின்னா, பிரம்மனை நோக்கி எனக்கு யாராலையும் அழிவு வரக்கூடாது அப்படின்னார். சரி, யாராலையும் அழிவு வரக்கூடாது, எந்த பொருளாலையும் அழிவு வரக்கூடாது அப்படின்னு வேண்டவர் திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணை தவிர வேற யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு வரத்தை வாங்கிட்டார். அப்ப திருமணமாகாத பெண்ணை ரொம்ப அப்படி நடக்க போதா அப்படின்னு நினைச்சவர் கேட்டவர், பெண்ணை ஏளனமாக நினைத்து கேட்டார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வரத்தை வாங்கினவே சும்மாவா இருப்பேன், ஆட்டி படைக்கிற 7-14 உலகத்தையும் கொடுமை தாங்க முடியல. தேவர்களும் மூவர்களும் ஒன்றாகி இருந்து பிரம்மாட்டையும் சிவன்ட்டையும் விஷ்ணுட்டையும் போய் முறையிடுறாங்க, ஐயா வேண்டிருந்து காப்பாத்துங்க அப்படிங்கும் போது அங்கே பூவுலகிலே பார்வதியாகப்பட்டவள் பகவதி என்ற பெயரோடு அந்த கடற்கரை பகுதியிலே நாரதருடைய பாதுகாப்பிலே வளர்ந்து வருகிறாள் பகவதி என்ற பெயரோடு. அப்படி வளரக்கூடிய அந்த பெண்ணை இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்துல சுசேந்திரம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அங்கே தானுமாலியவன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் உண்டு. அந்த தானு அப்படின்னா பிரம்மா, மால்னா பெருமாள், ஐயன் அப்படின்னா சிவன், மூவருக்கும் கோவில் இருக்கிறதுனால தான் அந்த இடத்திற்கு தானுமாலியவன் கோவில் அப்படின்னு சொல்லி பேர். அங்க இருக்கக்கூடிய அந்த சிவனை பகவதி அம்மைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். 2 பேரும் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பகவதி அம்மா ரொம்ப விரும்புறாங்க. உடனே நாரதர் போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுமே, ஏன்னா கல்யாணத்தை நிப்பாட்டினா தான் திருமணமாகாத பெண்ணால தான் அசுரனை அழிக்க முடியும். அப்ப கல்யாணத்தை நிப்பாட்டித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப என்ன பண்ணாரு, சிவன்ட்ட 2 விஷயத்தை நிபந்தனையாக வைத்தார். கண்ணு இல்லாத தேங்காய், காம்பு இல்லாத வெத்தலை, கனவில்லாத கரும்பு, இதழ் இல்லாத மலர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கேட்கிறார். அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சிவபெருமானால முடியாதுன்னு நினைச்சு இவர் கேட்டார். அவனை அவர் கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்தபடியே அடுத்து 2வது வரம் என்ன வரும் அப்படின்னா, காலையில விடுகிறதுக்கு முன்னாடியே திருமணம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துடணும் அப்படின்றது 2வது நிபந்தனை. அதே மாதிரி அவரும் கிளம்பி வந்தாரு. அப்படி வரக்கூடிய வழியிலே சேவலாக மாறி நாரதர் போய் கூப்பிடாரு. சேவல் கூப்பிடுனா பொழுது விடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்ல. அப்ப விடுகிறதுக்கு முன்னாடியே சேவலாக மாறி கூப்பிடுறதுனால என்ன ஆகி போச்சு, வந்த சிவபெருமான் மீண்டும் சுசேந்திரத்திற்கே திரும்ப சென்றார். அப்படி வந்த விஷயத்திலிருந்து வழுக்கி அவர் சென்றதுனால அந்த இடத்திற்கு இன்றைக்கும் வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்லி பேரு. அங்கே சேவலாக மாறிய நாரதருடைய கால் தடமும் அங்கே சிவனுடைய கால் தடமும் இன்றைக்கும் இருக்கக்கூடியதாக ஒரு ஐதீகம் உண்டு. சிவன் வருவாருன்னு காத்திருந்து காலையில விடிஞ்சு போச்சு. ஒரு பெண்ணுக்கு திருமணம் தடப்படலாம் ஏற்பாடு பண்ணி அலங்காரம் பண்ணி ஒரு பெண்ணு அழகாக இருந்திருக்கும் போது, அது ஆசைப்பட்ட காதலன் என்ற கணவன் சிவனே கிடைக்க போறார் அப்படின்னு விரும்பின ஒரு பெண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் நடக்காது அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த பெண்ணால கோவத்தை தாங்க முடியல. என்ன பண்ணுனாங்க, அர்ச்சனை தூவ வச்சிருந்த மஞ்சள்ல இந்த மஞ்சள் அரிசி கலந்து வச்சிருப்பாங்கல்ல, அதை பூரா தூக்கி வீசி எறிஞ்சாங்க. அப்படி வீசி எறிஞ்சப்பட்ட அந்த அரிசி பூரா மஞ்சள் நிற மணலாகவும், சோறை பூரா வீசி எறிகிறாங்க, கல்யாணத்துக்கு சாப்பிட வச்சிருந்த சோறு அது பூரா வெள்ளை நிற மணலாகவும், காய்கறியை பூரா வீசி எறிகிறாங்க, அது பூரா பச்சை நிற மணலாகவும், இனிப்பு பலகாரத்தை பூரா வீசுறாங்க, அது பூரா எந்தெந்த பொருளை தூக்கி வீசினாங்களோ அந்தந்த நிறத்துல இன்னைக்கு வெள்ளை நிறத்துல, பச்சை நிறத்துல, மஞ்சள் நிறத்துல, சிகப்பு நிறத்துல அங்கங்க இன்னைக்கு கன்னியாகுமரியிலே மணலுடைய நிறம் மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பகவதியினுடைய திருமணம் சிவனோடு நடக்காத கோபத்தின் காரணமாக அவங்க வீசி எறியப்பட்ட இடத்துல பூரா இன்னைக்கு மணலுடைய நிறம் மாறியது. பிறகு பானாசுரன் வந்தா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, கோபத்தில் இருந்த பார்வதி கோபத்தில் அந்த அசுரனை அழித்தால் இன்றைக்கும் இழுப்பப்பூ மாலை கொண்டு சிவனை வேண்டி ஸ்ரீபாத பாறை என்று சொல்லக்கூடிய பாறையிலே அந்த இழுப்பை பூ மாலையோடு முதல்ல தவம் பண்ணாங்களா. பிறகு இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே காட்சிதான் அந்த ஸ்ரீபாத பாறை என்று சொல்லக்கூடியதுனா இன்னைக்கு நம்ம விவேகானந்தர் பாறைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் ஆதி காலத்திலே ஸ்ரீபாத பாறைன்னு பேரு. அதன் பிறகு விவேகானந்தர் அந்த இடத்துல போய் தியானம் செய்த பிறகுதான்
அதை இன்னைக்கு விவேகானந்தர் பாறை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மொத்தத்தில் சிகப்பு நிறத்தில், மஞ்சள் நிறத்தில், பச்சை நிறத்தில், வெள்ளை நிறத்தில் எங்க மணல் இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில. காரணம் பார்வதி என்ற பகவதியாலே உருவான விஷயம். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். அதே மணலை உள்ளங்களை கண்டி சாமி வர சொன்னது சும்மா உட்கார வச்சுக்கலாமா? வள்ளி சொன்னது உண்மையா பொய்யா? பொய்யா இருந்தா அவள் நேரமா காத்திருப்பாரு. வள்ளி சொன்னது கை தட்டிட்டாங்க. வள்ளி சொன்னது உண்மையா பொய்யா? யார் சொல்லணும்? யாரும் சொல்லணும். அவரை சொல்லி உண்மைன்றதுனால பேசாம இருக்காரு. ஒருவேளை ஒரு வார்த்தை தப்பா ஒரு பேரையும் கவனிச்சு சுண்ணாமத்தின் மாதிரி இருக்காரு. மணலை கயிறாக திரித்தான் ஒருவன், மணலையே தங்கமாக மாற்றி கொடுத்தான் ஒருவன். ஆனா நீ என்ன சொல்ற? அரிசியில சோறாக இயல்புங்க, ஆனால் மணலையே சோறாக மாற்றினார். எம்பெருமான் ஈசனுக்காக தேவார பாடப்பட்ட ஸ்தலங்கள் மொத்தம் 274 ஸ்தலங்கள். அதுல பாண்டி நாட்டுல மொத்தம் 14 ஸ்தலங்கள். அந்த 14ல 4வது ஸ்தலம் தான் திரு ஆப்பனூர்னு பேரு. ஏனால் உலகம் அழிந்த பொழுது ரொம்ப பெரிய கதை. நேரம் 4:45. அவ்வளவுதான் ஆகுது. 7:45 7:45 உங்களுக்கு நேரம்லாம் கண்ணுக்கு தெரியாது. 8:45 ஆகட்டும். இருமா 4 ஸ்தலம். அதுல 4வது ஸ்தலமாகப்பட்ட திரு ஆப்பனூர். ஏன்னா ஆப்பு எப்படி ஒரு உறுதியாக ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த பிரணயத்தின் பொழுது இந்த மதுரை என்பதை ஆப்பு போல் நிறுவி இந்த உலகத்தை காத்ததால் திரு ஆப்பனூர் ஸ்தலம் தேவாரம் பாடப்பட்ட பாண்டி நாட்டு ஸ்தலங்கள்ல 4வது ஸ்தலம். அங்கேதான் ஒரு அங்கே செய்யக்கூடிய அந்த பாண்டிய மண்ணில் மிகப்பெரிய பஞ்சம், கடுமையான பஞ்சம், என்ன செய்யறது தெரியல, அனைவருமே திக்கு திசை தெரியாம இருந்த பொழுது இறைவன் ஆணைக்கிணங்க அந்த அர்ச்சகர் நேரா போனார். வைகையாத்துக்கு போய் வைகை மணல் அள்ளினாரு. அந்த வைகை அனைத்துமே இறைவன் ஈசன் அருளால அனைத்துமே நெல் மணிகளாக ஆனதாம். அந்த நெல்மணிகளை வச்சு சாதம் அமைத்து பாண்டி நாட்டில் வறுமை போக்கப்பட்டது. அப்ப வைகை ஆத்து அந்த மணல்ல சாதம் சமைச்சார். யார? திரு ஆப்பனூர் என்று சொல்லக்கூடிய அந்த சிலத்திலே மதுரையில் இருக்கக்கூடிய செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை மேற்கு வடகரையில் இருக்கக்கூடிய செல்லூர் ஸ்தலத்தில் திரு ஆப்பனூர். திருவாப்புடையார் ஆப்பினுடைய வடிவத்தில் ஈசன் காட்சி தந்தார். அதனாலதான் அந்த இடத்திற்கு திருவாப்புடையார் கோவில் சொல்லி பேரு. அது மட்டுமல்ல, குபேரனாகப்பட்டவன் பணத்திற்கு தனத்திற்கு அதிபதியாக திகழ்றதுக்கு காரணமா அந்த கோவிலில் தவம் பண்ணி அங்க இருக்க சிவனுடைய இடத்துல வந்து வர வாங்கினதுனாலதான் குபேரன் தனத்திற்கு. ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் நிறைய சிறப்பு கதைகள். என்ன பண்ற அந்த இடத்துல? ஏன்னா அந்த ஐயப்பன் தம்பியாரு உப்பு போட்டு, ஏமா வள்ளியம்மா நீங்க உப்பு போட்டு சாப்பிடுறது இயல்பு. நறுக்கு 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 நறுக்குன்னு எதுவும் நாம பார்த்தாலே அடுத்தவங்க கேள்வி ஞாபகம் இருக்கும் நமக்கு. அவர் நறுக்குன்னு ஓடி யாரு சும்மா 4:45 ஆயிடுச்சு. அவர் ஏதோ பேச தெரியா பாடத்திலாம் கூட 5 மணிக்குள்ள விடலாம். ராஜா அவ்வளவு பெரிய அறிவாளியை விடுறது ரொம்ப பெரிய பாவம். பிட்டிக்காரருக்கு சுதி அமைக்கிற மட்டும் வேலை. கடுப்பாய் பொட்டி நொறுக்கிடுவேன். ஏற்கனவே நொறுக்கிட்டேன் ஊருக்காரன். மாமே நொறுக்கு கூட பார்க்குற சுதியை பிடிங்க. அந்த பகல் இந்த அவஸ்தையை நீ விடுத்து. நான் கேட்குறேன், இந்த பெட்டியே போனாலும் சரி என் தம்பி இருமா அடே உட்காரு அடே உட்காரு. என்ன நாடம் முடிச்சுச்சா? அட்டுலியும் மலைக்க வானத்துக்கே தாங்கல சரியா? உனக்கு என்ன மலையில நடந்து சளி பிடிச்சதான் உனக்கு என்ன நினைக்கிறேன்? என்ன அப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கு. இப்ப என்ன செய்யணுங்கிற சொல்லுங்க. யாரு திரும்ப திரும்ப நீ அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்க. என்ன தப்பு? தப்ப திருத்திக்க சரியா? இது என்ன தப்பு இருக்கு? கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொன்னேன். அது மட்டும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உன் கேள்விக்கு தப்பா பதில் சொல்லணும்னா நான் இல்லன்னு சொல்லல. அப்ப வாய மூடு. ஏன் இப்படி பதற கதை நட? நான் இல்லன்னு சொல்லல. நீ கத்துனா மட்டும் அது தைரியம். அடுத்து கத்துனா அது பதறடா. நீ பதற முதல்ல சரியா? நான் கதையை நடத்துறதுக்கு தான் கதையை நடத்துறதும் பாட்டு பாடுறேன். கதையை கெடுக்கிறதுக்கு இல்ல சரியா? பிடிக்கார அட பொட்டி அமுக்குங்க முதல்ல. பாட்டு வர இல்லையா? அது பகல் நம்ம இந்த அவஸ்தையை நீ விடுத்து ஏன் சூடா இருக்க பொட்டி அமுக்குங்க. தெரியல என்ன கட்ட இங்க இருக்குன்னு தெரியலையா? தெரியல. இருங்க ஐயப்பன் உங்க ஆளே கேட்டார். ஐயப்பன் தம்பி யாரு? ஏன் இந்த ஆத்தாட நான் கேட்டேன் உப்பு இல்லாம. ஏன் அந்த ஆத்தா சொன்னாங்களா? அந்த ஆத்தா சொன்னாங்களா? கேள்வி நாள்ல முதல்ல கேட்டிருக்கேன். நான் கேட்ட பிறகுதானே உன் சட்டமா எங்க எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனைல தாங்க வந்து மாட்டேன். எப்ப பார்த்தாலும் நீ என்ன பண்ற? இப்ப என்ன தெரியுமா பண்ணுவ? நேராச்சும் உள்ள போய் நம்ம கல்யாணம் எடுத்தோம்னா சீனை பிடிச்சி இருக்க வேண்டியது, மறிக்க வேண்டியது, போற நேரத்துல பிரச்சனை பண்ண வேண்டியது. போனா நடக்குதுன்னு தர்த்திரியா அட்ட தர்த்திரியா அதான் இல்ல நீ அதான் பண்ண போற. அட்ட தர்த்திரியா உள்ள போனா நிப்பாட்டி சீனை இழுக்கிறது. என்ன சீன்கார பண்ண மாதிரி சீன்காரது ஆள் வந்துருக்காருல. நீ சீன் கட்ட நீ பேசலாமா? தப்பு இல்லையா? என்ன பேசுறாங்க? கேள்வி நான் கேட்டிருக்கேன். எல்லாரும் ஊரு உலகத்துல விநாயகர் தம்பி முருகன் தம்பி ஐயப்பன் மழை வந்துச்சுன்னா இப்படி சொல்லுங்க. ஐயப்பனுக்கு தம்பி இருக்காரு. அந்த தம்பி யாரு? உப்பே இல்லாம நான்
சாப்பிட்டுக்கிறேன்னு சபதம் பண்ணாரு. தெரியுமா சொல்லு? ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தா அந்த கேள்வி நான் கேட்டேன். சரியா? என் கேள்வி திருப்பி கேட்கணும். நீ ஆளு கிடையாது. சரியா? பதில் சொல்ல தெரியாது. நீங்க இதத்தான் கேட்டீங்க. இதத்தான் கேட்டீங்கன்னா இத சொல்ல ஆளு கிடையாது. சரியா? பெரிய அறிவாளி மேதாவி நினைப்பு மனசுக்குள்ள உனக்கு சாப்பிடாளு அம்மா கொடுக்க நினைப்பா உனக்கு சாப்பிடாளு. நீங்க என்ன ஒரு பதில் சொல்றதுக்கு முடியல? நான் கேட்டேன் நீங்க என்ன தேடு கொடுக்க. இப்ப என்ன உள்ள போய் சீன் எழுதிட்டு போட போறியா? ஏன் இல்ல அதான பண்ண போற? தெரியாதா? அதான பண்ண போற? சரி போங்க, எனக்கு தேவையில்லை. போய் படிச்சு வா. ஊர் உலகத்துல யாரு போய் படிச்சு வா. நீங்க தான் படிக்கணும். நீ தான் படிக்கணும். நீங்க தான் படிக்கணும். தெரியாதால படிச்சுதாங்க. சரியா? அது நீங்க தான். அப்ப நீ மட்டும் போய் சொல்லிட்டியா? சரி நான் சொல்லல. நான் கிடையாது. நான் சொல்லல. நீ சொன்னியா? நான் சொல்லுவேன். சொன்னியா? சொல்லுவேன்னா சொல்லக்கூடாது. சொன்னியா? நான் தான் முதல்ல கேட்டேன். நீங்க தெரியலன்னு ஒத்துக்குங்க. பாப்பா வீட்டு போய் எதுக்கு நீ திரும்பவும் சொல்றேன். நீ எல்லாம் ஒரு தனி உலகத்தை வாழ்ற. உனக்கெல்லாம் தெரியும். நான் ஒத்துக்கிறதா? உலகத்துல வேலை பேர் பாத்துதானே முருகன் பார்த்த மாப்பிள. சரியான பேர் முருகன் பார்த்த மாப்பிள இல்ல. உள்ளவன் மறிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அது அநாகரிகமான பேச்சு. அதிக அநாகரிகமான செயல் சீனை இழுக்கிறது பண்றது. பண்ணாதேன்றீங்க. பண்ண கூடாது. சரி நிறுத்தி திருத்திக்க. திருத்துறது இல்ல. உங்களுக்கு தெரியும். உனக்கு தான் தெரியல. உனக்கு தான் தெரியல. உனக்கு தான் தெரியல. எனக்கு தெரியுங்க. சொல்லுமா? சொல்லுங்க வள்ளியம்மா. நீங்க சொல்லுங்க ஐயா. நாரதர் சொல்லுவ. நாரதர் சாந்தி உனக்குலாம் 60 வருஷம் உனக்குலாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எதுக்கு? இன்று மாலை சூரிய அஸ்தமனம் பேசக்கூட 6 நிமிஷத்துல இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கு முருக பிரமாணம் திரும்ப செய்யாவிட்டால் என்ன வாயை பிடிச்சி தருணி கிழிச்சு விட்டுருவேன். போய வேணா கொஞ்சம் வரலாம் உடச்சு மேல கத்திரிக்காய் கைங்களை மட்டும் சொல்லிட்டு சவரால பாரு கதையை கெடுக்க ஆளை பாரு ஊக்கி போட்டு போயிடுவேன் கூட்டத்துல. சரியா? ஆளா நீங்க கையை ஓடிச்சுடுவேன். முதல்ல சபைனா என்ன சத்து இல்ல வீரமத்தம் உங்களுக்கு யாரு? ஆளை பாரு. என்னமா ஆளடா ஆள அழுது ஆளவோ வாய முடு. இந்த மாதிரி இதுல குதிச்சு நம்மள அதுக்கு தகுந்த மாதிரி ஆகணும். சரியா? நீ தொல எதுக்கு வர்ற? பேசுறதே புடிச்சு வீட்ல வந்து படுத்துக்கிற முடியாம நான் வர்றேன். நான் வரேன். விவரம் பேசுறேன். ஆமா விவரம் பேச மாட்டாது. அந்த விவரம் முழுசா முடிக்கணும். எனக்கு தெரியும். நான் சொல்றேன். இது ஐயப்பனுக்கு பிறகு பிறந்த குழந்தை யாருமே கிடையாது. நான் சொல்றேன். ஐயப்பனுக்கு தம்பி இருக்காரு. இல்ல இருக்காரு. சிவன் பிள்ளை தான் ஐயப்பன். தெரியாம இருக்கிறது யாரு? எந்த கதையிலாச்ச யாரு மூச்சியா? ஐயப்பனுக்கு அப்ப உங்க மூச்சியா தான் உடைக்கணும். பாபா வீட்டு போய் உங்களுக்கு என்ன திமிரு மூஞ்சில உனக்கு தனித்தனியா உடைக்கணும். மூக்கு முகர பல்லு கில்லு வாய் எல்லாத்தையும் உடைக்கணும். விட்டா இன்னொருத்தர் உடைப்பாரு. அவர் கொஞ்சம் உதவி பண்ண மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா. இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாரு நீங்க நாங்க அடிச்சு உனக்கு அவ்வளவு சீப்பா இருக்காயா? திரும்புங்க. அப்படி யாரு அப்படி முதலாளி இவ்வளவு கோவம்லாம் ஒருத்தருக்கு ஆகாதுங்க. யாரு? பொம்பளை பிள்ளை. நீ முதல்ல நடந்துக்க. அப்படி எங்களுக்கு நீங்க பாடம் எடுக்கிறதுக்கு எனக்கு பாடம்லாம் தனியா எடுக்காது. ஏன் தச்சு வச்சாலும் தடுத்துருங்க போது. நானு அவர் தயாரா இருக்காரு. மேற்கொண்டு சீனை விட்டு தனியா கழிச்சு வந்துருவாங்க. பார்க்க மாட்டேன். ரெண்டு அப்படியே பூரா வகுத்து விடுவேன். ஏன் கறி கடை விளையாட்டியா? அந்த பக்கம் ஒரு கசாப்பு கடை விளையாட்டியா? கசாப்பு கடை விளையாட்டியா? சந்திர போட்டு மாதிரி போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கு முருக பிரமாணக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்னைய நாரதம் இல்ல பிரம்ம முடிச்சம் இல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். நான் நினைச்சது நிறைவேறிச்சு. நாரதரே அண்ணே நல்லா இருங்க. சூம்படி அண்ணே. இன்னைக்கு ஜெயமாதவன் அவர்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. மாமா வெளியில வந்துறாங்க. மாமா வெளியில வந்துறாம அவருக்கு சொன்னேன். அவரை இருக்க சொல்லுங்க. மாமா இருமா. எனக்கா ஒரு 10 நிமிஷம் இருக்கு மாமா. ஜெயமாதவன் அவர்கள் இன்னைக்கு நம்ம நகரப்பட்டியில சிவரஞ்சனை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். அப்ப என்கிட்ட அவர் தோத்து போய் உள்ள போயிட்டாரு. என்ன சொல்றாரு? நான் போயல சீனை பிடிச்சிட கூடாது, உள்ள தடுக்க கூடாது, இதே வேலை தான் நீ செய்யறேன்னு சொன்னதுனால அவரை நான் தடுக்கல, விட்டுட்டேன். அப்ப இப்படி ஆளும் விட்டு வாய் பேசலாமா? சரி, நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்ல. சரி, ஆனா அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ வா. அப்பதான் இப்ப ஆமா அவர் தானே சொல்லல. இல்ல அது சரி, நான் பதில் சொல்றேன் அவர் கேட்டதுக்கு. சரி, சேமாதவன் தோத்து போயிட்டாரு என்கிட்ட. இனிமேலும் எந்த ஊர்லயும் எந்த மேடையிலையும் நான் பெரிய ஆளு, நீ அவகிட்ட எல்லாம் பேசுன, அதனால நான் பேசுவேன், நான் மூக்க உடைச்சுப்படுவேன், வாயை உடைச்சுப்படுவேன். மொட்டை சவிடால இந்த ஊரோட இந்த மேடையோட இதோட பாடிக்கிறீங்க. இப்படி சொன்னீங்கன்னா அவர் வந்துட்டாருன்னா வரட்டும், வரணும் தானே பேசுறேன். நான் தானே போய் தடுக்க கூடாது. மாப்பிள்ளை ரோசக்காரன் நல்லா நல்லா கேட்டோம்னா அவரே வெளியில வருவார்ல. நல்ல மான ரோசம் உள்ள ஆளு, படிச்ச ஆளு, தெரிஞ்சா வெளியில வரட்டும், இல்லைன்னா நானே பதில் சொல்லிட்டு போயிடுறேன். அப்படித்தானே? உப்பில்லாத பண்டத்தை இந்த பெண்ணை எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா
உப்பு இல்லாத பொருளை நான் கால சொன்னல இரு மாமா என்ன சொன்ன தெரியுங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், தான் மிகப்பெரிய அறிவாளி நம்பின எல்லாருமே முட்டாளத்தை இருக்காங்க, நீ உட்பட. நான் அப்படி நம்புற ஆள் கிடையாது. கதை 4:30 நேரம் என்ன பொதுவா கேக்குறேன், 5 மணியா போகுது. சரி, எனக்கு 3 மணி நேரத்துக்கு விடணும். நான் வந்ததே இரு பாய் என்னை வந்து என்னை விட்டு ஆட இருமா. ஐயா ஓலா பேர் ஒண்ணு கிடைச்சு லொடங்குது. நீங்க தான் அப்படி பேசுறீங்க. இரு பாய் முடு. அதுக்காக ஐயா பல மிருகம் சேர்ந்து நேரம் ஆயிருச்சு. சரி, முறி வந்த பிறகு பேசிக்கலாம். நான் அந்த இடத்துல அவரை விடுவோம். அதுக்கப்புறம் கலாசாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி வரட்டும் பேசிக்கோன்ற நான் அந்த இடத்துல போனேன். ஆனா நீ வசனா எப்படி பேசுற? என்னமோ உனக்கு பயந்துகிட்டு உனக்கு நடுங்கிக்கிட்டு நீ என்ன இல்ல. நான் ஏற்கனவே உன்னை சொன்னேன், சீனை புடிச்சு இழுத்து அது நாகரிகம் அதை பண்ணாதுன்னு. ஆனா செய்யல. அதை விட பெரிய தப்பு பண்ற. என்ன தப்பு? இப்ப நீயும் சொல்லல நானும் சொல்லணும் பிரச்சனை இல்ல. நான் ஏன் சொல்லாம இரு. ஆனா உள்ள நேரா ஆயிருச்சு. நான் உள்ள போனதுக்கு என்னமா பதில் தெரியாம உள்ள போன மாதிரி. இனிமே இந்த வெட்டி சொல்ல வேணாம். நீ ரொம்ப விவரத்தை பேசி கழிச்ச மாதிரி எங்க வெட்டி நீ வாய் பேசுறீல, நீ வாய் பேசல. அது சொல்ல என்னது? எதுக்கு பதில் தெரியுங்கிற? நான் தான் சொல்லதானே பதில் தெரியல எப்படின்னு சொல்லுவா. நான் பதில சொல்ல போறேன்னு வயித்தறச்ச. எதுக்கு சொல்ற? போறாமா அதுக்கு தான வந்து இப்ப சின்ன புத்தி. நான் உங்களை தப்பா ஒருத்த உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களை போறதல நான் இப்போ ஒரு நாரதர உள்ள போக விட்டுட்டு நான் கதை சொல்றேன். நான் பேர் வாங்குறேன். சின்ன புத்தி. இத்தனை வருஷமா இருந்தா உனக்கு அந்த புத்தி மாறலைனா நான் உங்களை ஒரு விஷயம் கேக்குறேன். என்ன இல்ல கேக்குறேன். உள்ள போக விட்டுட்டு என்ன பேர் சொல்ற நீ? மேடையில ஏன் நீங்க ஆட்ட பேசுங்க? புதுசா பழகுற ஆளு, புதுசா வர்ற ஆளு, அவங்களை நிப்பாட்டிட்டு வெத்த விரட்ட நான் ஜெயமாதவன் அப்படிதான் வர்றாங்க. நான் பேசவே மாட்டேன். இது வரைக்கும் இது யாரையும் காட்டி கொடுத்து அரேங்கப்பா பேர் ஆளே கிடையாது. சரியா? ஒண்ணே மாதிரி இல்ல, ஒண்ணே மாதிரி இல்ல. வர்ற நாலு புறா போற நேரத்துல ஒரு கேள்வி கேட்டுவிட்டு எங்க சொல்லியா ஒண்ணே மாதிரி சின்ன புத்தி எனக்கு இல்ல. போற நேரத்துல ஒரு தெரியாத வந்தா கூட நான் உயர்த்தி கொண்டு வந்தா ஒண்ணே மாதிரி அந்த சின்ன புத்தி எனக்கு கிடையாது. சரியா? போற நேரத்துல உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கல. 1000 கால் மண்டபத்தை பத்தி பேசும்போது ஐயப்பனுக்கு தம்பி யாருன்னு உங்கள்ட்ட கேட்டேன். நீங்க என்கிட்ட உப்பு இல்லாம ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தா சாப்பிட்றேன்னு சொன்ன ஆள் யாருன்னு கேட்டீங்க. கேட்ட கேள்விக்கு ஒரு மேடையில் ஒரு ஊரில் காசு வாங்குறோம். 500 கூடுது குறையுது. அவங்க நினச்சாங்க நமக்கு என்னன்னாலும் இந்தாங்க இந்த 5000 சேர்த்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதான் ஊருக்காரர். அவங்க அன்பு பத்தாதான் நமக்கு. அப்போ பணமா முக்கியம் இல்லை இல்லை. அப்போ ஒரு மேடையில் ஒரு சபையில் ஒரு கேள்வியை பார்த்து வச்சுட்டான். இது போக காணொலியில் வேற எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் முடிச்சோம் அப்படின்னா அது நாடகமா? அது ரசிகர்களுக்கும் நாடகத்தை பார்க்கக்கூடிய பொதுவான ரசிகர்களை சொல்கிறேன், அவங்களுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா? அப்படி பொய்யா ஏமாற்றி மக்களை ஏமாற்றி பிராடுத்தனம் பண்ணி இந்த சம்பளத்தை வாங்கிட்டு போனால் இது செமிக்குமா உங்களுக்கு? நீங்கள் பிராடுத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு சிரிக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன் நான். அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் பதில் சொல்லிட்டு போகணும்ல. என்ன சின்னத்தனம் நீங்கள் பண்ணுறது சின்னத்தனமா நான் பண்ணுறது சின்னத்தனமா? ஒரு கேள்வி பதில் சொல்லாம தப்பு. பேர் பேர் என்ன பேருன்னு நான் அதை ஏத்துக்கிறேன். இளம் புயல். இளம் புயல் உனக்கு என்னமா ஏதோ சொன்னாங்க? புயல்னா நாங்க சுனாமி சூழ்த்தி போடுவா. சுனாமில ஸ்விம்மிங் அடிக்க போறியா? இரு சொல்லுங்க. இந்த வாய் சொன்ன பாத்தியாப்ப ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல போற எவ்வளவு பெரிய அநாகரிகம், எவ்வளவு பெரிய தப்பு. தப்பு இல்லையா? நீ தயவு செஞ்சு வார்த்தை சொல்லாத. ஒரு நாடு தள்ள ஆரம்பிச்சு நீ பேசும்போது அமைதியா இருக்க. அந்த அறிவு வேணாம் உனக்கு. சொல்லுங்க. ஓயாம உள்ள உள்ள அப்புறம் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். மைக்கு தூக்கி மண்டை போட்டு விட்டுறேன். பேசுற நீ பேசும்பொழுது அமைதியா இருந்தேன். நல்ல அறிவாளி அமைதியா ஒரு என்ன சொல்றாங்க கவனிக்கணும். நீ என்ன சொல்ற? அட இருமா, அதுக்கு ஒரு அளவு தான். அது எங்க இருந்தியா பிடிச்சத கத்திக்கட வாய் லொட லொட. சரி ஒரு விஷயம் பேசுற ஐயா வாயை மூடுமா. நீ பேசும்போது அமைதியா இருந்தல்ல, அமைதியா நில்லு. வாயை புத்தினோதல நான் நீ சொன்னக்கா வரல. சரி தனியை நுழைய விடு, நம்ம கதையை நடத்திக்கோ, நம்ம வேலையை பார்த்துட்டோம். நான் போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த அப்பு சொன்னாரு வர சொல்லுங்க பதில். உன் எதிர்பார்ப்புக்காக இல்ல. இப்ப நான் இந்த பதில் சொன்ன வச்சுக்குவேன், நீ திரும்ப தப்பு பண்ணுவேன். இன்னொரு கேள்வி கேட்ப 5 மணி 5:30 6 மணி ஆகண்டு பிரச்சனை இல்லை. அவரு மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை. ராஜா மாமா அவ்வளவு பெரிய தொழிலாளி. இவருக்கு நேரம் நீ வசனம் பேசி அப்பெல்லாம் அந்த அறிவு வரலையா? இப்ப என்ன உனக்கு பதிவு பண்ணி அறிவு வரலையா? அறிவு வரல. அது தகுந்த நீ நடந்துக்க முதல்ல. இப்போ உனக்கு என்ன தெரியும்? இருங்க, மேடையில சபையில ஒரு கேள்வியை வைக்க கூடாது. ஒரு கேள்வியை வச்சுட்டோம். அந்த கேள்வியை இது வரைக்கும் அது அவ்வளவா கேட்டிருக்க வாய்ப்பும் இல்லை. ஆனா யாரு ஐயப்பனுக்கு தம்பி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல இல்ல யாரா சிங்கானே கேள்விப்பட்டிருக்கியா? அண்ணே மாசானே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயப்பனுக்கு யார் தம்பின்னு
இது வரைக்கும் யாரும் எடுத்து பேச. நான் கேட்குறேன், இல்லைங்கிறது உனக்கு தெரியும். அதாவது அப்ப சொல்லாத ஒரு விஷயத்தை பேசிட்ட மேடையில, அப்ப பேசிட்டோம்னா அப்ப மக்களுக்கும் இது என்னன்னு தெரியும். நேரம் ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி எப்படி ஒரு நாடகத்தை கேள்வி இல்லாம கால இல்லாம முடிக்க முடியும்? இதுக்கு நான் திரும்ப பேசி இன்னும் அது முக்காமனே போற விருப்பம். என்ன தப்பு சொல்ல போறேன் எனக்கு புரியலையே. ஐயப்பனுக்கு தம்பி, அவ்வளவுதானே பிரச்சனை. அவ்வளவுதான் விஷயம். கூட பிறந்தாத தம்பியா பதில் சொல்றேன். அப்ப நீங்க சாட்சி தெரியுமா? எந்த இரு அண்ணன் தாலி எடுத்தோதான் திருமணம் பண்ணிக்க முயற்சி கேட்டா இப்படி வரம் கொடுத்து ஒரு திருமணம் நடந்திருக்கு. நான் உன்னை உன் மகளை கட்டிக்கிறேன், வாழ்நாள் முழுக்க உப்பே போட்டாம சாப்பிடுறேன்னு ஒரு தெய்வம் சத்தியம் பண்ணி கொடுக்குமா? யாரு? அவர்தான் அவர்தான் கொடுத்தாரு. அதை மறந்துடக்கூடாது. நான் எனக்கு சரி கோவம் தான் எனக்கு வந்த மாதிரி எம்பெருமான் என்னக்கா ஐயப்பனுக்கு என்ன பயப்படுறான். உனக்கு பதில் வேணுமா? நம்ம எனக்கு ஐயப்பனுக்கு பிள்ளை, அதாவது தம்பி என்பது சிவனால் உருவாக்கப்பட்டு, அப்பா இந்த முருகன் அப்புறம் ஐயப்பன் வந்த மாதிரி இந்த ஐயப்பனுக்கு இவர் வந்தார்ப்பா, இவர் தான்ப்பா தம்பி அப்படின்னு சொன்னா அது சரியாகாது. அது நியாயமான கருத்தா இருக்க முடியாது. சரி, ராமன் தம்பி லட்சுமணன்றான். ராமனுக்கு அவங்க அம்மாவுக்கு பிறந்தானா? இல்ல. லட்சுமணன் தம்பிங்கிறான். பரதன் தம்பிங்கிறான். அவங்க அம்மா பிறந்தானா? இல்ல. தருமை தம்பி அர்ஜுனுங்கிறான். அவங்க அம்மா பிறந்தானா? இல்ல. இல்ல. அப்ப உடல் பிறந்தால்தான் தம்பி. ஏன் முருகன் தம்பி ஐயப்பன்றதே ஒண்ணு பார்வதிக்கும் சிவனுக்கு ஒண்ணு ஒரு பிறக்கலையே. ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். அவங்க அம்மாவுக்கு ராமர் பிறந்தாரா, அவங்க அம்மாவுக்கு லட்சுமணன் பிறந்தாருன்னு கேட்கறீங்களே. முதல்ல தசரதருக்கு அவங்க புறம் பிறந்தாங்க. எப்படி தசரதற்கா பிறந்தாங்க? நீ இல்ல, உங்க அப்பா நம்பிராஜன் நீ ஒன்று பிறக்கலையே. நீங்க என்ன உங்க அப்பையும் பிறந்தவர்கள்? நான் பிறந்தக்கா எங்க அப்பாவுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு, உங்க அப்பா கூட சம்மந்தம் இல்ல. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன்னா, உலகத்துல அப்பா ஒரு கேள்வி கேட்டிருக்க, அப்பாக்கு பதில் சொல்ல வரியா? முதல்ல அப்பாக்கு யார் பிறப்பா? இருமா, எப்படி பிறந்தீங்க? பது கேள்வி கேட்ட, இது ஏன் பதில்? உனக்கா ஒண்ணு வரல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா அப்ப போனால அந்த பையன் வரட்டும். லட்சுமணன் எல்லாம் அவங்க அம்மாவுக்கு பிறக்கலைன்னா அவங்க அப்பாக்கே பிறக்கலையன்ற இதுல என்ன தப்பு? ராமா எனக்கு சரியா தானே சொல்றேன். தசரதற்கா பிறந்தாங்க. நான் எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறேமா? இல்ல பதில் நீ சொல்ல போறியா? நீ நம்பிராஜன் நீ சொல்ல போறியா? அது நீ கேட்டதுக்கு எதிர்வினை. ஐயா நீ கேட்டது எதிர்வினை. நீ கேட்ட அவ அப்பன பிறந்த அதான் ஓ அப்பன பிறந்த கேட்டவனே எதிர்வினை தான். நீ ஆரம்பிச்சதானே சொல்லுங்க. இப்ப பதில் சொல்லிட்டு இருந்தம்மா கொண்டு வரதுக்கு ஐயப்பன் போனாரு. பந்தலராஜன் சொன்னா மட்டும் பத்தாது. பந்தல தேசத்தை ஆண்டதால் பந்தலராஜன். ஆனா அவனும் ஒரு பாண்டிய மன்னன். இன்னைக்கு வேணா அது கேரள பகுதியாக இருந்திருக்கலாம். ஆனா சேர நாட்டை ஆண்ட ஒரு குறுநில மன்னன் தமிழர் தான். அவரு பாண்டிய மன்னன் தான், பாண்டிய வம்சத்துக்கு உட்பட்டவர். அதனால அந்த பந்தல மன்னன் பேரு ராஜசேகர பாண்டியன்னு சபரிமலையில் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜசேகர பாண்டியன். பாண்டியன் பேர் வருதுன்னா அவன் தமிழ் இல்லாம இருக்க முடியுமா? எரியுமே வா எரியட்டும். அந்த ராஜசேகர பாண்டிய மன்னன் குழந்தை இல்ல என்பதற்காக அவன் காணாது போன இடத்துல ஐயப்பன் எடுத்து வளர்த்தார். அது எல்லாம் தெரியும். ஆனால் இந்த நேரம் பார்த்து எடுத்தவர் சிறு பாலகன் இருக்கும் பொழுது இங்கே மகன் அவளும் கருவுற்றிருந்தாள். கருவுற்றாலும் தன் மூத்த பிள்ளை நம்ம முத பிள்ளை ஐயப்பன் தான், அவனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு பந்தலராஜன் ராஜசேகர பாண்டியனுக்கு ஆசை. அப்ப இந்த அம்மாவுக்கு மகாராணிக்கு பிள்ளை பிறகுது. அவன் பேரு ராஜராஜன் பேரு. இந்த யாரு அந்த மகாராணிக்கு பிறந்தவன். இந்த அம்மா நினைக்குது எவனோ ஒருத்தனுக்கு எதுக்கு நம்ம அரசா சுட்டு வைக்கணும், நம்ம பிள்ளைகளை சுட்டு வைக்கணும் அப்படின்னு பொய்யா வைத்தபடி வந்ததாக நடித்து அனுப்பி வைக்கிறா. போய் புலிப்பால் கொண்டு வைப்பான்னு. ஒரு போனவர் புலிய மட்டும் இல்ல புலி கூட்டத்தை கொண்டாந்துட்டாரு. அதன் பிறகு ஐயப்பன் போயிட்டாரு சபரிமலைக்கு. அது வேற விஷயம். இப்ப தம்பி இவன் என்ன எப்படி பரதன் சொன்னாலும் என் அண்ணன் ஆள மாட்டேன், ஒருபோதும் நான் ஆள மாட்டேன் என்று சொல்லி எப்படி பரதன் போனாலோ அதுபோல இவன் ராஜராஜன் இவனும் என் அண்ணன் ஆள மாட்டேன் நான் ஆளல அப்படின்னு வர்றார். எங்க கேரளா, இன்றைய கேரளத்து பகுதி பந்தளத்திலிருந்து இந்த தமிழ் மண்ணுக்கு வர்றார். வந்து திருநெல்வேலி அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. ஆத்துல தண்ணி போடுது. ஓடுனா தான் இங்க ஒரு வயதான ஊதாட்டி பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தால் தாய் பசு இந்த பக்கம் சிக்கிருச்சு, கண்ணு குட்டி அந்த பக்கம் சிக்கிருச்சு. அப்ப எப்படி தாயை அண்ணன் ஒண்ணு சேர்க்கணுமே என்று சொல்லி மகாராசா இதை நீதாப்பா காப்பாற்றணும்னு வந்த யாரு ஐயப்பனை உடன் பிறக்காத ஐயப்பனை வளர்த்த பந்தலராஜனுக்கு மகாராணிக்கு பிறந்த ராஜராஜன் அந்த பையன். அப்ப அவனை அழைக்கின்றாள் மகாராசா காப்பாத்துப்பான்னு. அப்பதான் என்ன பண்ணாராம், தென்கரையில் இருந்த அவர் வடகரையிலே இருந்து நதியை இரண்டாக பிரித்து கண்ணுக்குட்டியும் தாய் பசுவையும் ஒன்னா சேர்த்துட்டாரு. அப்பதான் மகாராசா எங்களை காக்க வந்த மகாராசா என்று அந்த கிழவி வாயார வாழ்த்தியதான். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூருங்கிற ஒரு கிராமத்தில்
தென்கரை மகாராசன்னு அவருக்கு பட்டம். யாருக்கு? ஐயப்பனை வளர்த்த அப்பாவோட பிள்ளை. அப்ப ஐயப்பனுக்கு இவன் என்ன வேணும்? மகாராசன், ராசராசன் என்ன வேணும்? தம்பி தானே வேணும். ஆமா. ஐயப்பனுக்கு தம்பி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதான் நான் கேட்டேன். என்கிட்ட திருப்பி கேட்குறீங்க? கேள்வியே நான் தானே கேட்டேன். எதுல கத்துற? ஆனா அது இல்லையா இது இல்லையா? ஏங்க ஒரு இதுக்கு இப்ப காமன் நேரம். அப்ப பந்தளத்தை ஆழ்ந்த ராஜசேகர பாண்டிய மன்னனுடைய மகன் பெற்ற மகன் சொல்லிட்டல ராஜராஜன். அவர்தான் தென்கரை மகாராஜன். தென்கரை மகாராஜானே இன்னைக்கும் வள்ளியூர் பகுதியிலே ஆலயம் பதில் இருக்குல்ல. அப்புறம் ஏன் வளர்க்கறீங்க? இது இப்ப இத மீர்ச்சி கொண்டு போலாம். அவர் கையில ஏன் வேல் இருக்கு? அதை மீர்ச்சி கொண்டு போலாம். அப்ப போயிட்டே இருக்கும். இது யாருமே சொல்லாத ஒரு தகவல். அப்ப அந்த தகவலை ஐயப்பனுக்கு பந்தள மன்னனுடைய மகன் ராஜராஜன் தம்பி மறுக்க முடியாதுல்ல. அதே நான் சொல்ல முடியும். ஒரு இறைவன் உப்பு இல்லாம சாப்பிடுறேன் காலம் முழுக்க. சரி, நீங்க சொன்ன ஐயப்பனுடைய தம்பி அப்படிங்கிற முறையில் இந்த சாரி சொல்லி நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் கேள்வியா கேட்டேன். அதை நாங்க பாத்துக்கிறோம். ஓ வேலை என் கேள்விக்கு பதில் சொல்றது. எதுக்கு சொல்லணும்? என்ன சரி? ஏன் சரி போடுற? மணி இப்ப என்ன மணி? யாராச்சும் பாச்ச கட்டி கையை வெட்டி வெட்டி பொட்டி இருங்க எரிச்சாலாயிரம் பாத்துக்க. மணி 5:15 தான் ஆகுது. கையை தட்டுறீங்க. நான் ராஜா முகமது மாமாட்ட நான் கால் விழுத மனைவி கிடைக்கிறேன். தாமதமானதுக்கு உன்னை விட்டவே மாட்டேன். எவ்வளவு சவடாரு உள்ள போயிட்டேன்னா நாகரிகமா சரி கதை நடத்துவோம். அடுத்த சரி சொல்லிட்டேன். இப்ப நீ பதில் சொல்ல போல நீ அடிக்கிறா. இப்ப நீ அடிக்கிறா. ஊக்க உடைக்கவா வாய உடைக்கவா? நீ கால ரெண்டா புலக்கவா? நீ கேட்டா கால ரெண்டா கிழிக்கவா? இருங்க நீ பேசன பாட்டு ஒரு நிமிஷம் இருங்க. பெரிய மனுஷன் நான் சொல்றேன் கேளுங்க. பெரிய மனுஷன் கேட்பேன். அக்கா குடிச்சு பேச்சு அண்ணே ஒத்துக்கிட்டாரு. பேச்சு குடிச்சு வச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு? பெரிய மனுஷன் சொன்ன நான் பெரிய மனுஷன் நான் கேட்க மாட்டேன். நீ என்ன பிரச்சனை உங்களுக்கு? 5 7 மணி வரைக்கும் அந்த அறிவோட தான் நான் நேரம் ஆயிடுச்சுன்னு முடிச்சேன். உள்ள போனா விட்டணும். அக்கா மணி 5 ஆச்சுக்கா. வெள்ளன போய் காப்பி தண்ணிய போடுங்க வீடு வாசல போட்டு நம்ம மூஞ்சில ஊத்துங்க சொல்றேன். சுட 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 ஊத்தி அதோட வேற எதையும் கரைச்சு ஊத்துக்கிறது தலையில. அவள அறிவு வருதா? இருமா இருமா சாணி இரு இரு. என்ன சொல்றியா? நீ என்ன சொல்றியா? ஆமா மூஞ்சி எங்க வச்சுக்குவ? இந்த நான் கட்டு சண்டை கட்டல. ஏன் கட்டு சண்டை கட்டு. ஏங்க நான் கேக்குறேன் சொல்றேனா இல்லையா? ஏங்க நீங்க உங்களுக்கு தெரியும் விவரம் தெரியும். சீக்கிரம் அப்படினா முடிச்சு உள்ள போனல. என்ன பேசுறீங்க நீங்க? உள்ள போனல கதை எடுத்து உள்ள போனல. உள்ள போவிட்டு அவ்வளவு வசனம் பேசு. ஏன் அப்ப கேட்க வேண்டியதானே? உள்ள போன நாரதேமா பேசுறீங்க. உங்களுக்கு என்ன நியாயம் பேசுறீங்க? விவரத்தை காட்லி கோபமும் பதட்டமும் வருது. நானா சாந்தமான ஆளுதேன். உன்னை எல்லாம் பார்த்தா விவேகானந்தர் வந்தா கூட தலைமுடி விரிச்சு போட்டு ஆடுறான். ராட்சசியா இருப்ப கூட விட எனக்கு அதை பத்தி விசாரணை சொல்லிட்டல. உண்மைதாங்க. உப்பு போடாம சாப்பிடு சத்தி சாமி இறைவன் நீ நானும் இல்ல இறைவன் வாக்கு கொடுத்தாரு. ஏங்க ஏன் வளர்க்கும் சொல்லு. என்னை பார்த்தா விவேகானந்தருக்கே கோவம் வந்துருமா? தெரிஞ்சா சொல்லு. இல்லடா விட்டுருங்க. விட்டுருங்க. மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் உள்ள அனுபவம் வந்த தப்பு தான் பேச மன்னிப்பு கேட்க வேணும். என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் இந்த பொன்னவராதி இந்த தோரங்குச்சி இந்த சுத்து வட்டாரத்தை இந்த பிள்ளை வரவே வேணாம். மன்னிப்பு கேட்டா உன வேலை அதுதான். ஒரு ரசிகர் மட்டும் உனக்கும் நகரம் படிக்க உறவு இன்னைக்கு துண்டிக்கிறேன். எதுக்கு? இதுக்கப்புறம் எப்படி இங்க ஆள் வைக்கணும்? எங்க அண்ணன் தம்பி எங்க அக்கா அண்ணன் தம்பி என்ன காக்கா பிடிக்கிற? அப்படியே கேட்ட கேள்விக்கு பதில் வரும்ல. மக்கள் திரும்ப திருப்பு என்னை வர சொன்னார். நான் வந்தல சொன்னல நெருப்புல இறங்கிடுவாப்புல உலக கோபத்துல. நான் சொன்னல சொல்லு. ஏங்க நான் கேக்குறேன். தெரிஞ்சா சொல்லிருப்பாங்க. தெரியலன்னா விட்டு அனுசரிச்சு போங்க. தெரியாதவங்களுக்கு எதுக்கு இங்க வேலை? முடிவரே அனுசரிச்சு போங்க. அவங்க சின்ன பிள்ளை. தெரியாதுக்கு என்ன வேலை? வேலை காலில் ஒண்ணு மன்னிப்பு கேட்கணும். இதுக்கப்புறம் நான் உன்னை சந்திக்க வரல. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்கணும். காலில் ஒண்ணு கேட்டோம். அது பச்சை மண்ணுங்க. நியாயம் வந்து சரியா இருக்கணும். அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க. என்ன பண்றது? நான் நியாயத்து புறமா பேசல. மிகடிமையா புடிச்சா நல்ல செத்து போன பண்டிய நொட்டாங்கல தூக்கி எறிஞ்ச மாதிரி எரிச்சு விடுங்க. வீரவசனத்தை நிப்பாட்டு. அது தெரியலைன்னா அதத்தான் செய்யணும். காலில் விழுகணும். மன்னிப்பு கேட்கணும். நீங்க எல்லாம் ஒரு கோடி தடவை சிவராஜ் அதில் கும்பிட்டு என்ன சிவராஜ் தலையில கொம்பு மனசிருக்கா? சிவராஜ்க்கு கொம்பு மனசிருக்கா? அவர் கேக்குறாரு தலையில எடுத்து தொழிச்சாலும் சுத்தி வந்துருமா? அவர் கேக்குறாரு மூஞ்ச கூட எது வச்சுக்க முகர கட்ட பதில் சொல்றாரு. ஓ முகர கட்டி நீ எல்லாம் வள்ளி பேச வந்து மேல முகர கட்ட முடிக்காதயா? வேணா நீ அடிக்காத சொல்லுமா. சொல்றியா கால் விழுறியா? யாரு கால்ல இருங்க? ஏன் கால வேணாம். ஊர்க்காரங்க நகர மண்டிக்குள்ள எல்லா காலும் விழுந்துரு.
இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு பேச்சு இருக்கு, ஒரு பக்குவம் இல்லையா? பக்குவத்துக்கு நீ பேசாத. இத்தனை வருஷம் இருக்கு நீ எல்லாம் எனக்கு பாடம் எடுக்காத. இவ்வளவு கோபம் எனக்கு தெரியும். சரியா? நான் கோபப்பட்ட அது தெரியுமா தெரியாதா? நீங்க அப்படி இம்புட்டு கத்திக்கிட்டு கிடக்கீங்க. தெரியுமா தெரியாதா? வெட்டி பேச்சு அதிகமா இருக்கு. நீங்க தான் விவரம் ஒண்ணும் இல்ல. இவர் தானே பேசிக்கிட்டு இருக்காரு. யார் பேசுனா? நீங்க தாங்க உன பதில் சொல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பதில் சொல்ல. சரி நான் உங்களை கேக்குறேன். இப்ப பதில் சொல்லலைனா சரி நீங்க நாரதர் வேஷம் போட்டுருக்கீங்க, தப்பு இல்ல. அவராத்தான பேசிக்கிட்டு கூடாது. எப்படி விடுவேன்? போட்டும்னா என்ன பாவட்டும்? என்ன பாவட்டும்? சரி வள்ளி அவர் மன்னிப்பு கால்ல விழு, பதில் சொல்லு. சரி நான் ஜெயமாதவனை சொல்றேன், நாரதரை சொல்லல. ஏன்னா நாரதர்ன்றது பெரிய ஒரு கதாபாத்திரம், அதை நம்ம தப்பா பேசிடக்கூடாது. நான் சிவரஞ்சனி. இப்ப ஒரு பிள்ளைய கட்டிக்கிட்டா உப்பு இல்லாம சாப்பிட மாட்டேன்னு யாரு சத்தியம் பண்ணா இருக்கான்னு நான் சொல்லிட்டேனா? ஜெயமாதவன் அவர்கள் சிவரஞ்சனி காலில் கும்பிட்டு வந்து போயிருங்களா? என்ன இப்படி சொல்றீங்க? கதைக்கு வாங்க. கதைக்கு அப்படி வார்த்தை சொல்லக்கூடாது. இத சொல்றதுக்கு அவன் முக்கிய எதுக்கு அவளை பிள்ளை கொடுத்திய? சிவரஞ்சனி பேசுங்க. மாதவா அப்படியே பார்த்து மரியாதை கொடுக்கமா பேசு. 1.5 மணி நேரம் பதில் சொல்லு. ஒரு பெண்ண இந்த பெண்ணை நான் கல்யாணம் புள்ள பாவம் விட்டு கத்திக்கிட்டு கிடக்கு. ஏன்டா இல்லமா ஏமா நான் கேக்குறேன். கத்தரே மேல சாகுறேன். அது ஏன் சௌரியம்? நீ சொல்லு பதில். மொத்தத்துல விட்டு கோமாக்கி விட்டு நான் மீதியா தான. நீ பதிலே சொல்லுமா. ஏன்னா இந்த பெண்ணை கட்டிக்கிட்டா என் காலம் வரைக்கும் நான் இங்க இருக்க வரைக்கும் சரி உப்பு இல்லாம சாப்பிடுவேன்னு சொன்ன தெய்வம் யாரு அப்படின்னா பெருமாள் இருக்காரு இல்லையா, மகாவிஷ்ணு உங்க பாட்டு. அந்த பெருமாளாகப்பட்டவரிடத்திலே ஸ்ரீதேவி எப்போதும் பெருமாளுடைய இருதயம் என்ற இடத்திலே வாசம் செய்கிறார். யாரு? பெருமாள் இதயத்துல ஸ்ரீதேவி வாசம் செய்கிறார். அப்ப பூதேவின்னு இன்னொரு மனைவி இருக்கால, பூமாதேவி. அவங்க என்ன சொல்றாங்க? மகாலட்சுமியான ஸ்ரீதேவிக்கு உங்களுடைய இதயத்திலே இவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருக்கீங்க, எனக்கும் மரியாதை கொடுத்து எனக்காக நீங்க வந்து பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்குன்னு தகுந்த மரியாதை கொடுப்பேன். இந்த உலகமே என்றைக்கும் உன்னை நான் திருமணம் பண்ண அந்த வித்தியாசமான விஷயத்தை கலியுகம் வாழும் வரை உணரும் அப்படின்னு அந்த பூதேவிக்கு பெருமாள் வரம் கொடுக்கிறார். அந்த வரத்தின்படி பூலோகத்திலே பூதேவி ஒரு சிறு குழந்தையாக அவதரிக்கிறாள். அவளை வளர்த்தவர் யாருன்னா மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் எந்த மார்க்கண்டேயன்? சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய என்றும் 16 என்ற ஆயுள் காலத்தில் திருக்கடையூரிலே சிவனிடத்திலே பெற்றார் இல்லையா, அந்த மார்க்கண்டேயன் இந்த பூதேவியை வளர்க்கிறார். அப்படி பூதேவியை வளர்த்து வரும்போது பெருமாள் என்ன பண்றாரு? தக்க சமயத்திலே அந்த பூதேவியை திருமணம் செய்யக்கூடிய அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வயோதிகனாக வடிவம் எடுத்து வருகிறார். அப்படி வயசான வயோதிகனாக ஒரு வைணவனாக அவர் வரும்போது உங்க பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு மார்க்கண்டேயர்கிட்ட கேட்க பார்த்தாரு. வைணவர் நாம உடல் பூரா நாமம் போட்டிருக்கார். பார்த்தா ரொம்ப பக்திமான இருக்கார். அவர் முகத்தில் ஏதோ ஒரு தேஜஸ், ஒரு தெய்வீக கலை இருக்கு. அவர்கிட்ட படக்குன்னு என் பிள்ளை சின்ன பிள்ளை உங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாம என்ன பண்ணாரு? என் பெண்ணு சின்ன பெண்ணு, நீங்களே வயதானவர், பெரியவர், முனிவர், உங்களுக்கு பணிவிடை செய்யணும் இல்லையா, அந்த அளவுக்கு என் பெண்ணுக்கு பக்குவம் இல்லை, சின்ன பிள்ளை. ஏன் சமைச்சா சாப்பாட்டில் எம்பிட்டு உப்பு போடணும் கூட என் பெண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்ன உடனே என்ன பண்ணிவிட்டாரு பெருமாள்? வயோதிகனா வயசானவராக வந்தவர், உப்பு என்னங்க உப்பு, உங்கள் பெண்ணை மட்டும் எனக்கு கட்டி கொடுங்க, இந்த பிறவியில் நான் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் சத்தியமாக உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வயோதிகனாக வந்த பெருமாள் சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால இன்றைக்கும் கும்பகோணம் பகுதியிலே திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் உப்புளியப்பனுடைய ஆலயம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் ஆலயம். அந்த உப்புளியப்பனுடைய பெருமாளுடைய ஆலயத்திலே திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அண்ணன் என்று போற்றக்கூடிய அந்த உப்புளியப்பனுடைய ஆலயத்திலே அந்த பூதேவியை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த முனிவருக்கு வந்து வரம் கொடுத்தார் இல்லையா, அந்த வரத்தின்படி தன்னுடைய சுய உருவத்தை காட்டி அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு அங்கே மார்க்கண்டேயனை மருமகனாக ஏற்றுக்கிட்டாரு. மார்க்கண்டேயனை மாமனாராக ஏற்றுக்கொண்ட அந்த உப்புளியப்பனுடைய ஆலயத்திலே இன்னைக்கு மார்க்கண்டேயனுக்கு கொடுத்த சத்தியத்தின்படி இப்போ வரைக்கும் அங்கே வைக்கிற பிரசாதத்திலேயோ நெய்வேத்தியத்திலேயோ உப்பு போடுறது இப்போ வரைக்கும் கிடையாது. இதுதான் நீங்கள் கேட்ட ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறோன்றதுக்காக சத்தியமாக உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ண தெய்வம் யாரு அப்படின்னா அது உப்புளியப்பனுடைய ஆலயத்திலே அங்கே இருக்கக்கூடிய பெருமாளாகப்பட்டவர் மார்க்கண்டேயனுக்கு கொடுத்த வரம், கொடுத்த வாக்கு. அதன்படி இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு உப்புளியப்பன் கோயில். மார்க்கண்டேயருக்கு சூப்பர். ஏன் நான் வாடகைக்கு போயிருந்துச்சா பேசுங்க பாருங்க.
மார்க்கண்டை என்று 16 பேர் வாங்கின வரைக்கும் தான் மார்க்கண்டை கதை தெரியும். இதை ஏன் நான் கேட்டேன்னா அதன் பிறகு மார்க்கண்டை திருமணமும் ஆகி அவருக்கு ஒரு பிள்ளையும் வந்து அந்த பிள்ளைய இறைவனே ஆட்கொண்டார் அப்படிங்கிறது சரியா தெரியல. தப்பா இருந்தா உன்னை பதில் சொல்ல விட்டுருக்கேன். மார்க்கண்டை சொல்லும்போது 2 மார்க்கண்டை இருக்காங்க. எந்த மார்க்கண்டையும் கேட்டேன். இதுக்கு எதுக்கு விட்டு வாய ஏன் நீ மேற்கோள் கண்ணியே நான் ஒரு கதை சொல்லும் பொழுது ஏன் அப்பா மட்டும் இனிச்சு கிடந்துச்சா வெட்டணும் எப்படி இருந்து வந்தீங்க இன்று மாலை சூரிய அஸ்தமனக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமானுக்கும் ஒரு ஊசின்னு வச்சு வாயை தச்சிரணுங்கிறேன். எதுக்கு சபதமான கூட விட மாட்டேன். எங்க இருந்து உன்னை பிடிச்சா தெரியும். இன்று மாலை சூரிய அஸ்தமனக்குள்ளாக இப்ப சொல்றேன் கோணி ஊசி தயவு செஞ்சு சொல்றேன் முருகப்பெருமான கட்டங்களுடைய வேலை இப்ப சொல்றேன். நீ எல்லாம் அந்த நாட்டை ஆளக்கூடிய மகாராஜா மாப்பிள முருகன் கட்டாத. உன்னை எல்லாம் கட்டுறேன்னு வச்சுக்கவே நீ படுத்த இம்சத்துல நான் பழனியில தள்ளி அரபிக்கடல குதிச்சு துபாய் போய் சேர்ந்துருவார். உனக்கு முருகப்பெருமான் திருமணம் செய்யப்பட்டால் என்பதை நாரதம் இல்ல இது பிரம்ம முடிச்சம் இல்ல இது சத்தியம் 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 நாராயண்.